வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வில்லியனூரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி திருமண நிலையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா, எந்த பொருள் எடுத்தாலும் 140 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டிப் டாப் பிக் பஜார் அப்படின்னு ஒரு கடை போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி என்ன தான் அந்த கடையில் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பயங்கர கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, நுழைஞ்சோடனே இரும்பு பாத்திரம் பார்த்தோன்னே அப்பா இவ்வளோ கம்மியான விலையிலேங்கிற மாதிரி மலைப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். குழிப்பணியாரக்கல், வானல், ஆப்பக்கல், தோசைக்கல் இதெல்லாமே வெறுமே 140 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆன்லைனில் பார்த்தா கூட 250 ரூபாய்க்கு குறையாமல் வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் 350 ரூபாய்க்குலாம் 400 ரூபா பார்த்துருக்கேன். இந்த சில்வர் பாத்திரம் நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க, ஒரு ரவுண்டு உங்களுக்கு. இரும்பு, சில்வர், பிளாஸ்டிக்கு, மேட் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எது எடுத்தாலும் 140 ரூபா. ஆனால் சில பொருள்லாம் பின் பண்ணி வச்சுருக்காங்க. 2 140, 3 140, 1 140 அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. இந்த சில்வர் பாத்திரம் எல்லாமே ஒரே ரேட் தான். ஆனால் சைஸ் வைஸ் வெயிட் வைஸ் வச்சுருக்காங்க. நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் எது வேணாலும். கண்டெய்னர், சில்வர் கண்டெய்னர்ஸ் நிறைய அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வச்சுருக்காங்க. இந்த சில்வர் படி 1 கிலோ படின்னு அதுவும் 140. எல்லாருமே அந்த இரும்பு கடாய் பக்கம் தான் அவ்வளோ பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் சொன்னதும் விலை பரவாயில்ல வாங்கலாங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பாக்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை விட பார்த்திங்கன்னா இந்த பிளேட் ஸ்டாண்ட் நிறைய கட்டி வச்சுருக்காங்க. 140 ரூபா அது. அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக கர்டன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. விண்டோ கர்டன், டோர் கர்டன்லாம் நிறைய சைஸஸ் வச்சுருக்காங்க. ஒரு பீஸ் 140 ரூபான்னு சொல்லிட்டு நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக வாங்கலாம். இதெல்லாம் வெளியிலாம் 250 ரூபா குறையாமல் இருக்கும். அட்ராக்டிவ் கலர்ஸாக இருக்குது. எல்லாமே புதுசாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் தான் இருக்குது. கவருக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எதுவும் யூஸ் பண்ண மாதிரிலாம் தெரில, புதுசாக தான் இருக்குது. இந்த பாக்ஸ் 2 போட்டிருக்காங்க பேக் பண்ணி. நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் பார்க்க அப்படியே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதெல்லாம் ஜார் மாதிரியே வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கில் 2 பீஸ் வச்சுருக்காங்க செட்டில். இங்கே இது 5 பீஸ் வச்சுருக்காங்க. இது நான் எங்கள் ப்ரொவிஷன்ஸ் வாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் அதிகம் 50 ரூபா கிட்ட பார்த்துருக்கேன் ஒரு பாக்ஸ். நான் அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. சில பாக்ஸஸ் 2, 3, 4ன்னு சொல்லிட்டு சைஸ் வைஸ் குவாலிட்டி வைஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் 140. கொஞ்சம் குவாலிட்டி கூட எண்ணிக்கை குறைச்சி வச்சுருக்காங்க. இந்த 4 பாக்ஸ் டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் 140 வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம், ஷோவாக வச்சு நினைக்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக மேட் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா இது 140 தான். கார்னர் ஸ்டாண்டு. பாத்ரூம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய மேட் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேட் 140 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். 2 பீஸ் 3 பீஸு ஒரு பெரிய மேட் 140 நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் காட்டன் மேட்ஸ் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நல்லாவே பார்க்கறதுக்கு. பத்து நாளாக இந்த கடை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் வந்தப்போ இன்றைக்கி பயங்கர கூட்டம். அப்புறம் மேட்டெல்லாம் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பாய் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாய் நல்லா தான் இருந்துச்சு. யாராவது உட்கார வைக்க போகலாம் நல்லாயிருக்கும். 140 ரூபான்னு சொல்லிட்டு கவரில் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஃப்ளாஸ்க், இது தண்ணி சுட வச்சு ஊற்றி வச்சு சூடாகாமல் இருக்கிறதுக்கு டெம்பரேச்சர் காமிக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக. 6 லிட்டர் அளவுக்கு தண்ணி பிடிக்கும். இது டார்ச் லைட். இது 2 in 1 பர்பஸ். அதாவது பேட்ரி போட்டுக்கலாம், சார்ஜ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டெஃபினட்டாக 140 வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொசு அடிக்கிற பேட்டு. அதோட பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு, சோலார் லேம்ப் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வீட்டு இதில் மாட்டிட்டாலே இந்த பேனல் தான், இந்த லேம்ப்பு தான் அது. லைட் எரியும். அதை நம்ம டிம் பிரைட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஸ்டூல் குழந்தைங்க உட்கார வைக்கிற மாதிரி சேர்த்து 140 ருபீஸு. அப்புறம் சாப்பிங் போர்டு. இது சொல்லி தான் நிஜமாகவே வெளியில் கடைங்களாம் நான் பார்த்துருக்கேன். 200 ரூபாய்க்கு இது குறையாமல் இல்லை. 180, 200ன்ட்டு. என்கிட்ட கூட பழசாகிடுச்சு. ஒன்று வாங்க தான் போகிறேன் இப்போ நான். இதில்
பேம்பு போர்டு நல்லாயிருக்கு. அதே பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க, பெருசு பெருசாக இருக்காங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, நான் பார்க்கல. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா என்ன பொருள் வாங்குவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த பொருள்லாம் பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஏர் ட்ரையர். இது நம்ம தலை குளிச்சுனே காய வைக்கிற ட்ரையர். இது அதுவும் 140 தான். சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. இது ஜங்ஷன் பாக்ஸு, நிறைய ஃப்ளக் கொடுத்துருக்காங்க, ஃப்ளக் பாயிண்ட். அதில் இந்த ட்ரேலாம் வந்து 3 140 ரூபா அப்படி தான் வச்சுருக்காங்க. செப்பல்ஸ் பார்த்திங்கன்னா 140க்கு வந்து நம்ம நார்மல் யூஸ் பண்ணிக்கலாம், கம்மி தானே, வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்து பெரியவங்க வச்சுருக்காங்க. ஒன் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கிற. டாய்லெட் செப்பல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு. ஆனால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, பக்கமே போகல நாங்கள். பெரியவங்க கூட டாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க, 140 ருபீஸ்க்குன்னாங்க. இந்த பேஸ்கெட் 140 ரூபா, தாராளமாக வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்புறம் தொடப்பம்லாம் வச்சுருக்காங்க, மாப் வச்சுருக்காங்க, வைப்பரு. எதுவுமே ரேட் கேட்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து எடுத்துகிட்டு போய் பில்லிங்கில் கொடுத்தா எத்தனை பொருள் வாங்கிக்கொண்டதை மட்டும் கவுண்ட் பண்ணி பில் போட்டுடுறாங்க. அப்புறம் இந்த ஸ்டாண்டு, அதாவது மர ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் மாதிரி இருக்கிறது 140 தாராளமாக வாங்கலாம். பூஜையில் யூஸ் பண்ணுறது, விளக்கு வைக்கிறதுலாம் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்குது. பாட்டில்ஸ்லாம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், வாட்டர் பாட்டிலாம் வந்து 3 அப்படிலாம் வச்சு 140 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. சில்வர் பாட்டில்ஸ் 140. இந்த பேக் கூட 140 தான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கலாம். ஆனால் எப்படி குவாலிட்டி இருக்குன்னு தெரியல. இந்த பக்கம் ஃபுல்லாக சோஃபாவில் வைக்கக்கூடிய திவான் செட்டை போட்டு வச்சுருக்காங்க. சிங்கிள் பீஸ் 140. இதெல்லாம் பெட் ஸ்ப்ரெட்டு, மேட்டு, இந்த மேட்லாம் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தரையில் போடுறதுலாம். அதை விட பார்த்திங்கன்னா இந்த டஸ்ட்பின் தான் நிறைய போகுது. 140 ருபீஸ் தாராளமாக நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இங்கே இருக்கிற பாக்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. 4, 3, 5ன்னு பார்த்து எடுத்துக்க வேண்டியதான் நம்ம. இது 2 ஜக், வாட்டர் ஜக் வந்து 140. இங்கே இருக்கிற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், இந்த டூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 140 வச்சுருக்காங்க. சைஸ் இருக்குது. கொஞ்சம் சைஸ் பெருசாக பார்த்தோம்னா வெயிட்டு கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் சைஸ் சின்னதாக எது வந்தாலுமே புது பாத்திரத்துலேருந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே. இது வந்து காப்பர் பாட்டம் வச்சுது, இதுவும் நல்லாயிருக்கும். வந்து பார்த்துட்டு வாங்கலாம். யூஸ் இதை குழம்பு வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். பிளேட்லாம் 140 நல்லா வெயிட்டாகவே இருக்குது. சாப்பிட்ற டைனிங் பிளேட்லாம். நிறைய லஞ்ச் பாக்ஸஸ் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில். இந்த ஸ்டாண்டை தான் நான் பார்த்து வச்சுட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 140 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். ஆனால் நான் வீட்டில் ஆல்ரெடி பெருசு ஒன்று வச்சுருக்கேன், பிளேட் ஸ்டாண்டு. அதனால் வேணான்னு யோசிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். வானெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அலுமினியம் வானல், சில்வர் வானெல்லாம். ஆனால் அமேசிங்கான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இரும்பு பாத்திரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் அங்கே லேடிஸ் பயங்கர ரஷ்யான பேசிகிட்டே இருக்காங்க, விலை வாங்கலாம், ரொம்ப கம்மியாக இருக்குன்ட்டு. நானும் சில ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நான் வீட்டில் போய் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாங்கியிருக்கேன்றது. நாங்கள் இந்த அளவுக்கு இந்த கடை இருக்கும் எதிர்பார்த்து வரல ஃப்ரெண்ட்ஸ். தச்சலாம் அந்த பக்கம் போகும்போது இருக்கேன்னு பார்த்தோம். வெளியூருக்கு ஒரு வேலையாக வந்தேன் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு. வெளியிலேருந்து பார்க்கும்போது பயங்கர ரஷ் இருக்கே, உள்ள என்ன தான் பார்க்கணும் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்ட் போதும், டைம் ஆகிடுச்சு, நீ கிளம்பு, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பேன்னு சொல்லிவிட்டு அதான் அடிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு கிளம்பிட்டோம். வேண்டியதுலாம் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எதிர்பார்த்து வந்தாலும் அதிகமாக தான் வாங்கியிருக்கேன். நான் வீட்டில் போய் என்ன வாங்க காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பில்லிங்கில் தான் பயங்கர ரஷ்ஷு. எத்தனை பீசஸ் வச்சுருக்கோம் அதை இன்ட்டு 140 போட்டு அமௌண்ட் வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் என்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் மொத்தமாக வந்து 10 பொருள் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வானல் ஒன்று,
சின்னதாக நல்லா வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வடை சுட தான் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த குழி பணியாரக்கல் 7 இது வச்ச மாதிரி இந்த கல் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நிச்சயமாக 140 வாங்கலாம். இன்னும் அதை சீசனிங் பண்ணணும், அப்போ தான் வந்து வைக்க முடியும். கருப்பு கருப்பாக கறி ஒட்டுது கையில். அப்புறம் சாப்பிங் போர்டு, பேம்பு போர்டு தான் அது. முன்னாடி இது மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். எங்கள் கிச்சனில் ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது. அப்புறம் இந்த 3 ப்ரஷ் வந்து 140 ரூபா. டஸ்ட் தட்டுறது, டாய் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு. அப்புறம் இந்த பாக்ஸ் நான் ஆல்ரெடி வந்து 3 வச்ச மாதிரி வச்சுருக்கேன். அதனால் 350 ரூபாய்க்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 140 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். அப்புறம் இந்த டோர் கர்டன் இது ஒன்று வாங்கினேன். இந்த கலர் நல்லா இருக்கான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பார்த்தேன், ஆனால் பிளாக் ஷேட் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. சைஸ் காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா பெருசாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி நல்லா இருக்குது மெட்டீரியல் பார்க்கறதுக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் போட்டிருக்கிற இதில் வந்து வளையம் வந்து சில்வரில் இருக்கும், இது பிளாஸ்டிக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த பில்லோ இது ஃபைபர், ஆனால் காட்டன் கிடையாது. சரி எதுக்கு இருக்கட்டும் வாங்கி வச்சுட்டு பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் மேட்டு, அந்த மேட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செஷன் உட்கார வைக்கலாம் வேணும், டக்குன்னு வந்து குறைப்பாய் தான் போகிற மாதிரி யாராவது வந்துட்டாங்கன்னா அதுக்காக இதை வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டிச்சேரி நியர்பை ஏரியாவில் இருக்கவங்களாம் யாராவது இந்த கடைக்கு நாங்கள் போயிருக்கோம், முன்னாடி நாங்கள் வாங்கிட்டோங்கன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போகாதவங்க இனிமேல் நான் போக போகிறேன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ளோர் மேட், தரையில் போடக்கூடிய 2 மேட் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து கயிறில் பின்ன மாதிரி செஞ்ச மாதிரி ஒரு மேட் இது. இதுவும் முன்னாடியே வந்து சண்டே மார்க்கெட்டோட பார்த்து வச்சுட்டு வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி அதனால் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு வாங்கினேன். நம்ம ரொம்ப நாளாக எந்த பொருளாக வாங்க நினச்சதுமோ அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்து வாங்கியிருக்கேன். அப்புறம் இன்னொரு மேட் வந்து காட்டன் மேட் வந்து பெருசு, 5 அடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மேட், ஃபுல் மேட் இது. சரி கிச்சனில் கவுண்டர் டாப் போட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கின பொருளே எந்த பொருள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.